எங்களுக்கு இரண்டாம் பரிசுக்கான சில்வர் கோப்பை வழங்குபவர் கே சரவணன் ஐஓபி வடமாடு அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. அந்த பொன்னாடப்படுத்த பார்த்திபன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக மூன்றாம் பரிசுக்கான சில்வர் கோப்பை வழங்கிய வடமாடு அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நான்காம் பரிசுக்கான சில்வர் கோப்பை வழங்கிய ஆர் பாஸ்கர் இணைய கோப்பை வழங்கிய ராஜா பூ கமிஷன் கடை கைகாட்டி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. அதனை வழங்க கார்த்திக் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுக்கு சிறந்த தடுப்பாளர் விருது வழங்கிய எஸ் சண்முகம் சிறகிகள் தகரப்பந்தல் பாத்திரம்மன் பழனிச்சர் வடநாடு அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. இதை வழங்க சுமன் அவர்கள் அழைக்கப்படுகிறார். எங்களுக்கு 4 நாட்கள் நடைபெற்ற அந்த தொடர் கிரிக்கெட் போட்டியில் ஒளியல் வெளிப்படுத்த ரகு ஆடியோஸ் நண்பன் தகரப்பந்தல் அவர்களை மன்றத்துக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். அவர்களுக்கு பொன்னாடப்படுத்த கார்த்திக் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுக்கு 4 நாட்களாக உணவு அன்பளிப்பளித்த ஆர் சுமன் வடகாடு காமராஜபுரம் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடப்படுத்த பாலாஜி அவர்கள் அழைக்கப்படுகிறார். எங்களுக்கு குளிர்பானம் அன்பளிப்பளித்த செல்ல சரத்து பாபு உதயன் கூல்ட்ரிங்க்ஸ் வடகாடு அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடப்படுத்த சரத் அவர்களை அழைக்கின்றோம். அனைத்து அணி வீரர்களும் மன்றத்தில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறப்பு பரிசு வழங்க இருக்கிறோம். அனைத்து அணி வீரர்களும் மன்றத்தில் முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த தொடரில் சிறந்த தடுப்பாளர் விருது தற்பொழுது வழங்கப்படுகிறது. இந்த விருதினை வழங்க எஸ் சண்முகம் தகரப்பந்தல் அவர்களை விழாமேடை கலைக்கின்றோம். இந்த சிறந்த தடுப்பாளர் விருதினை இந்த தொடரின் சிறந்த தடுப்பாளராக சித்தங்காடு அணியின் வல்லா அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். சித்தங்காடு அணியின் வல்லா அவர்கள் சிறந்ததொரு ஆல்ரவுண்டர், சிறந்ததொரு தடுப்பாளர். அடுத்ததாக சிறந்த விக்கெட் காப்பாளர் விருதினை வழங்க மாமா ராஜா எஸ்எஸ் அவர்களை விழாமேடை கலைக்கின்றோம். சிறந்த விக்கெட் காப்பாளராக மாங்கோட்டை அணியின் விஜயகண்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காலிறுதி போட்டியில் முக்கியமான 2 கேட்சுகளை பிடித்து தனது அணியை அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற செய்தார்.
அவர்களுக்கு கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பெஸ்ட் கேட்ச், சிறந்த ஒரு கேட்ச் பெற்றதற்கான பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பரிசினை வழங்க எங்களுக்கு மூன்றாவது பரிசினை இணைந்து வழங்கிய பி செல்லத்துறை அவர்களை விழாமடை அழைக்கின்றோம். சிறந்த கேட்சுக்கான வீரர் அனவேல் அணியின் பூசால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்த அணியின் ராஜராஜன் மைதானத்தில் இருந்தால் இந்த விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனவேல் அணியினர் பரிசு சுற்றுக்கு தகுதி பெறவில்லை என்றாலும் தி பெஸ்ட் கேட்ச் என்ற முறையில் பூசாளர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிறந்த பந்து வீச்சாளர் பரிசினை வழங்க அண்ணன் ராஜா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த பந்து வீச்சாளர் பரிசினை சிறந்த பந்து வீச்சாளராக தனது அணியினை மட்டை வீச்சும் சரி பந்து வீச்சும் சரி சிறப்பாக செயல்பட்டு இறுதி போட்டி செமிஃபைனல்ஸ் வரை கொண்டு சென்ற ஆதனக்கோட்டை அணியின் தொல்காப்பியன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர் தொல்காப்பியன் உண்மையாகவே இந்த தொடரில் சிறந்த முறையில் பந்து வீச்சினை செய்தார். எந்த ஒரு 6 ரன்களையும் விட்டுக் கொடுக்காமல் சிறந்த முறையில் பந்து வீசினார். இந்த போட்டியில் சிறந்ததொரு மட்டை வீச்சாளர் பரிசினை வழங்க மைத்துனர் ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முன்னாள் கிரிக்கெட் வீரர், இன்னும் அவருடைய கிரிக்கெட் ஆர்வம் குறையவில்லை. இந்த தொடரில் சிறந்ததொரு மட்டை வீச்சாளராக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எங்களை கூட துவச்சிட்டாரு, மாங்கோட்டை அணியின் பாலு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தன்னுடைய அதிரடி மட்டை வீச்சு மூலம் சேசிங் செய்ய முடியாத ஸ்கோரை சேஸ் செய்து தனது அணியை இறுதிப் போட்டிக்கு கொண்டு சென்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பெஸ்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக முதல் சுற்றில் இருந்து இறுதி சுற்று வரை தனது அணிக்காக மிகவும் கடுமையாக போராடி மட்டை வீசி தனது அணியை வெற்றி பெற செய்தார். அடுத்ததாக தொடர் நாயகன் விருது அனைத்து போட்டிகளிலும் பந்து வீச்சு, தடுப்பு பணி, மட்டை வீச்சு என அனைத்திலும் சிறப்பாக தேர்வு பெற்றவர் தொடர்நாயகன் விருது பெறுகிறார். இந்த பரிசினை வழங்க மாமா ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தி மேன் ஆஃப் த சீரியஸ், அனைவரும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தி டேஞ்சரஸ் மேன், சிட்டங்காடு அணியின் விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தன்னுடைய ஆசிரியரை மட்டை வீச்சு, நுணுக்கமான பந்து வீச்சு மூலம் தன்னுடைய அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து முதல் பரிசை தட்டி சென்றுள்ளார். பேட்டிங், ஃபீல்டிங், கீப்பிங் என அனைத்து துறையிலும் சிறந்து விளங்குபவர். அடுத்ததாக இளம் வயதில் வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு கௌரவிக்கப்படுகிறது. இந்த பரிசினை வழங்க எஸ் சண்முகம் தகரப்பந்தல் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம்.
இந்த பரிசினை தட்டிச் செல்பவர். அனைவரும் வளர்ந்து வரும் வீரர் தான், இருந்தாலும் ஒரு சில நபர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். ஆதனக்கோட்டை அணியின் ஹரிஸ் அவர்கள் வளர்ந்து வரும் பட்டியலில் இருக்கிறார். சிறந்ததொரு பந்து வீச்சாளர், சிறந்ததொரு ஹிட்மேன் என்று சொல்லலாம். எதிர்காலத்தில் இவர் கண்டிப்பாக ஒரு ஹிட்மேனாகவும் அதிவேக பந்து வீச்சாளராகவும் வருவார் என்பதில் எந்த ஐயமில்லை. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வளர்ந்த ஒரு வீரராக இந்த பரிசினை வழங்க வடகாடு அணியின் அனுபவ மட்டை வீச்சாளர் கண்ணன் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லா அணியிலும் இளம் வீரர்களும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வளர்ந்து வரும் பிளேயர் தான். இருந்தாலும் எங்களுடைய நாங்கள் ஒரு 2 பேர் சூஸ் பண்ணி இந்த பரிசை கொடுக்குறோம். அடுத்ததாக சிட்டங்காடு அணியின் அதிவேக பந்து வீச்சாளர், நுணுக்கமான மட்டை வீச்சாளர் என்ற முறையில் கௌதமன் அவர்களுக்கு வளர்ந்து வரும் வீரர் பட்டியலில் இந்த பரிசினை வழங்குகின்றோம். கண்டிப்பாக சிட்டங்காடு அணிக்கு விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பவுலர், சப்போர்ட் பேட்ஸ்மேனாக திகழ்ந்து அந்த அணி முதல் பரிசை தட்டிச் செல்ல உறுதுணையாக இருந்தார். அடுத்ததாக இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகன் விருது வழங்கப்படுகிறது. இந்த பரிசினை வழங்க அண்ணன் ராஜா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகனாக 4 சிக்ஸர்களை பறக்கவிட்ட விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மைதானத்தில் 10 சிக்ஸர்கள் மேல் இந்த தொடரில் அவர் அடித்துள்ளார். இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாண்டு தனது அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு பரிசீலனை வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.